இருக்காரு. 8 இயர்ஸாக பிஸ்னஸ் பண்ணிருக்காரு. ப்ரீவியஸ் டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்ஃபோசிஸ் மைசூர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸ்பவுஸ் நேம் மிஸ்ஸஸ் சந்தியா. சில்ட்ரன் வைஷ்ணவி. ஹாபிஸ் பார்த்தீங்கன்னா வாட்சிங் மூவிஸ் இருக்காரு. ஹோம் டவுன் தர்மபுரி. கண்ட்ரி ட்ராவல் பார்த்தீங்கன்னா கனடா ட்ராவல் பண்ணியிருக்காரு. இஸ்ரேல், பாலஸ்தீன், துபாய், எகிப்து, அமான், ஜார்டன். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 கண்ட்ரி ட்ராவல் பண்ணியிருக்காரு. வேர்ல்டு டிசைன் பண்ணேன். வெரி குட் பிஸ்னஸ் மேனாக இருக்கும். கீ டு சக்ஸஸ் விடாமுயற்சி க்ளோஸ் பிஸ்னஸ். Good morning, sir. Very good morning to all. Okay, my name is Raghunath. I am one of the CSK Financial Consultancy. என்னோட நேம் ரகுநாதன். என்னோட நிறுவனம் சிஎஸ்கே ஃபினான்ஷியல் கன்சல்டன்சி. நான் 8 வருஷமாக ஃபினான்ஷியல் கன்சல்டன்சி அதாவது இந்த ஃபீல்டில் இருக்கேன். என்னோட 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நான் ஃபஸ்ட் டைம் என்னோட பர்சனல் லோனுக்காக ட்ரை பண்ணும்போது தான் இன்ஃபோசிஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா என்னோட வேறு பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறப்ப ஒரு லோன் ப்ராசஸ் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்படுறது நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் புதுசாக ஒருத்தருக்காக லோன் ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறமா தான் எல்லா நிறுவனங்களோட எனக்கு நிறைய பேங்க்ஸோட டைப் வருது. இந்த ஃபீல்டில் இந்த 8 இயர்ஸில் நாங்கள் 72 பேங்க்ஸோடையும் என்டிஎஃப்சிஸோடையும் டைப் வச்சுருக்கோம். எல்லாரோடையும் உங்களுக்கு தேவையான ஹோம் லோன்ஸ், பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன், மார்க்கெட் லோன் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட் பிரைமரி பேங்க்ஸோடையும் எல்லாரோடையும் உங்களுக்கு லோன்ஸ் கிடைச்சிருக்கும். நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாருமே மோஸ்ட்லி பிஸ்னஸ் பீப்புள் உங்கள் எல்லாருக்கும் கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும், சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும். உங்கள் எல்லாரையும் ஆல்ரெடி பேங்க் இன்ஸ்டியூட்ஸ் வந்து லோனுக்காக கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அப்போ நீங்கள் ஏன் எங்ககிட்ட வரணும்? எங்ககிட்ட வர்றதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, இங்கே நம்ம ஊரில் பிஸ்னஸ் நாலேஜ் கொடுக்குற அளவுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜஸோ காலேஜஸோ ஸ்கூல்ஸோ இருக்குது. அதனால தான் இங்கே ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வந்தாலும் சீக்கிரமே ஃபெயில் ஆகிடும். அதுக்கு ரீசன் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜஸ் இல்லாதவங்க. இப்போ நீங்கள் எப்படி நம்மளோட இன்ஸ்டியூட் நம்மளோட ஒரு கம்பெனி வச்சுருக்கிறோம்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸாக எது நம்மளுக்கு பெஸ்ட்டு இல்லை ஹை இன்கம் கொடுக்கும் அப்படின்ற ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணுவோம். அதே தான் பேங்க்கும் பண்ணுவோம். பேங்க்கோட ப்ராடக்ட்ஸ் பண்ணணும். பேங்க் உங்களுக்கு எது அதிகமாக அவங்களுக்கு இன்கம் தருமோ அந்த ப்ராடக்ட் தான் சேல் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் லோன் வேணும் இல்லை ஹோம் லோன் வேணும்னு போய் கேட்கும்போது அவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குற ப்ராடக்ட்டு அதிகமான இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வர்ற ஒரு ப்ராடக்ட் தான் தருவாங்க. ஆனால் உங்களுக்கு அது தெரியாது. உங்களுக்கு இதுதான் நல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா, இது நம்மளுக்கு வேல்யூபிளான பணமா அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களை மாதிரி கன்சல்டன்சி தான் தெரியும். இந்த கேட்டகரியில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ எங்களோட 8 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸில் உங்களோட பிஸ்னஸ் நடத்துறதுக்கு நீங்கள் ஒரு 70% 80% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் பிஸ்னஸ் ஒன்று வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலை பார்த்து இதை விட கம்மியாக உங்களுக்கு இன்னும் 2% 3% கம்மியாக தர முடியும் அப்படின்றது எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நீங்கள் பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஃபினான்ஷியலாக நாலேஜ் இல்லாதவங்களுக்கு இதை விட கம்மியாக பண்ண முடியும். ஸோ இது அது கம்மியாக பண்ணுறதுனால உங்களோட பிஸ்னஸ் எவ்வளோ பெனிஃபிட்ன்றது உங்களுக்கு தெரியாது. அது எங்களுக்கு தெரியும். அந்த அனுபவத்தை தான் நாங்கள் உங்களுக்கு எங்கள் பிஸ்னஸில் வந்து சொல்கிறோம். எங்களுடைய சார்ஜஸ் என்னென்னா நாங்கள் 2% உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபா நீங்கள் லோன் வாங்குறீங்கன்னா நாங்கள் 2 லட்ச ரூபா எங்களோட ஃபீஸே இருக்கும். பட் உங்களுக்கு ஏன் நாங்கள் அவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும்னா, இப்போ எங்களோட ரீசன்ட் சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணும்னா, ஒரு கஸ்டமர் அவருடைய 15 வருஷ ஹோம் லோனை வந்து வேற ஒரு என்பிஎஃப்சியில் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவருடைய சேலரி வந்து கம்மியாக இருந்தது. ஆனால் 5 வருஷம் கழிச்சு அவரோட சேலரி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமும் அவர் அதே 14% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேயே ஹோம் லோன் கட்டிட்டு வந்தார். ஆனால் அவர்கிட்ட கேஷுவலாக பேசும்போது தான் தெரிஞ்சது இவர் இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கட்டியிருந்தாரு. இப்போ அவரோட சேலரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அவரோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைக்க முடியும், என்பிஎஃப்சிலேருந்து வேறு பேங்க்குக்கு மாற்ற முடியும். அந்த நாலேஜே இல்லாமல் அவர் கட்டி கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட பேசுனதுக்கப்புறம் அந்த என்பிஎஃப்சியிலேருந்து அவருக்கு நாங்கள் ப்ரைவேட் பேங்க்கு மாற்றி கொடுத்ததில்ல. அவருடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வெறும் 2% மட்டும் தான் குறைஞ்சிது. அந்த 2%ன்றது அவரோட அடுத்த 15 வருஷத்தில் அவரோட ஓவரால் சேவிங்ஸ் வந்து 23 lakhs. 23 லட்சம்ன்றது அவரோட லைஃப் சேவிங்கில் நாங்கள் எடுத்து கொடுக்குறது பெரிய விஷயம். ஸோ அந்த 23 lakhs இவருக்கு வரும் அப்படின்றத எங்களால் தான் கிடைக்க முடியும். ஸோ இப்போ அதை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இன்னொன்று
சிவில். சிவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போதைக்கு பிஸ்னஸ்ல எல்லாருடைய வாழ்க்கையில் நிர்ணயிக்கிற ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு சிவில். அந்த சிவில் உங்களுக்கு கம்மியாக இருந்தாலோ இல்லை அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் சிரமப்பட்டாலோ இல்லை அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் எல்லாம் தெரியாதவங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். எப்படி பண்ணால், எந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட்ஸ் கிளியர் பண்ணால் உங்களோட சிவிலை மெயின்டைன் பண்ணலாம், எந்த மாதிரி லோன்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்காமல் இருக்கலாம். நாங்கள் லோன் கன்சல்டன்ட் தான், ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட். உங்களுக்கு லோன் வாங்கி தரது மட்டும் இல்லை, நீங்கள் ஏன் லோன் வாங்காமல் இருக்கணும், அடுத்த 3 மாதமோ 6 மாதமோ வாங்காமல் இருக்கணுன்ற தகவலையும் நாங்கள் சொல்லுவோம். அது அப்படி வாங்காமல் இருந்தால் உங்களோட சிவில் எப்படி இம்ப்ரூவ் ஆகும், அப்படி இம்ப்ரூவ் ஆனால் உங்களுக்கு மேலும் இன்னைக்கு 10 லட்ச ரூபா மட்டும் தான் லோன் வந்துருக்காங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் லோன் தர அளவுக்கு உங்களோட கிரெடிட் வேல்யூவை எங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த சர்வீஸஸை நாங்கள் தரோம். அதுக்கடுத்து எங்ககிட்ட இருக்கிற இன்னொரு சர்வீஸ்னா முக்கியமானது சப்சிடி. எங்களை மாதிரி நிறைய ஃபைனான்ஷியல் கன்சல்டன்சி இருக்கும், ஆனால் யாருக்கிட்டையுமே இல்லாத ஒரே வசதி எங்ககிட்ட என்ன இருக்குன்னா, நாங்கள் நேஷனலைஸ் பேங்கோட டீல் வச்சுக்கிறோம். நேஷனலைஸ்டு பேங்க்ஸோட எந்த கன்சல்டன்சியும் லிங்க் கிடையாது. உங்களுக்கு எம்எஸ்எம்இ லோன் கவர்மெண்ட் சப்சிடியோட லோன் வாங்கி தரோம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் முக்கியமான தேவை சப்சிடி கிடைக்குதுன்னா அது ஒரு பெரிய பெனிஃபிட். ப்ரைவேட் பேங்க்ஸ்லையும் என்பிஎஃப்சிஸ்லையும் பண்ணி தரது ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா அவங்களோட ப்ளஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு 1 கோடி ரூபாய் லோன் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் 5 வருஷம் 7 வருஷத்துல 1 கோடி 70 லட்சம் 80 லட்சம் நீங்கள் கட்டிருக்கீங்க, அதனால உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கீம்ல உங்களுக்கு 1 crore 25 to 35% வரைக்கும் சப்சிடி கிடைக்குது. நீங்கள் 1 கோடி ரூபாய் வாங்கி 35 லட்சம் ரூபாய் கட்டவே வேண்டாம்னா அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த 35 லட்சத்தை நீங்கள் வேற எதுக்காக யூஸ் பண்ணலாம், நிறைய விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்கீமை நாங்கள் மட்டும்தான் கவர்மெண்ட் பேங்க்ஸோட டயர் பண்ணி செஞ்சு வந்துருக்கோம். இப்போ எம்எஸ்எம்இல பிஎம்இஜிபி டிக்கோட எங்களுக்கு இருக்கு. எல்லாரும் உங்களுக்கு உங்களோட ஒருத்தருக்கும் ஸ்பெசிஃபிக்காக இந்த பிஸ்னஸ்க்கு இந்த லோன் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போன வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லோன் வாங்கியிருப்பீங்க. இப்போ 5 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வேற பேங்க்னா சிம்பிளாக ஒரு 10 லட்சம் மட்டும் தான் லோன் தருவாங்க அப்படின்னாங்க. அதை உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் 1 டைம் தான் எடுக்க முடியும், திரும்ப எடுக்க முடியாது. உங்களுக்கு வெறும் 10 லட்சம் 20 லட்சம் மட்டும் எடுத்து வந்துட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் எங்ககிட்ட வந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைலை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சார் உங்களோட எலிஜிபிலிட்டி 5 crores வரைக்கும் இருக்கு, நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு இப்போ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு 5 லட்சம் மட்டும் சப்சிடி கிடைச்சா எப்படி இருக்கும், 1.5 கோடி ரூபாய் சப்சிடி கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு எங்களால் உங்களோட பிஸ்னஸோட டிஸ்கஸ் பண்ணி டைலராக ஸ்ட்ரக்சர் பண்ணி உங்களோட இதெல்லாம் எங்களால் தர முடியும். இந்த வசதியெல்லாம் எங்ககிட்ட இருக்கு, இப்போதைக்கு எங்ககிட்ட மட்டுமே இருக்கு. அதை நாங்கள் கர்வமாகவே சொல்லுவோம். அதனால தான் நீங்கள் எங்ககிட்ட வரணும். அதுதான் எங்களுடைய தனித்திறமையும் கூட. இது எங்களுடைய இப்போ ரீசெண்ட் கஸ்டமர்ஸோடைய லிஸ்ட். நாங்கள் இவ்வளோ ஆக்சுவலி 6.7 crores நாங்கள் பண்ணி கொடுத்த லோன் இல்லை, 6.7 crores நாங்கள் சேவ் பண்ணி கொடுத்த அமௌண்ட். நாங்கள் எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுடைய நாங்கள் டேக் ஓவர்லேருந்து மாற்றி ஒரு பேங்க்ல வந்து இன்னொருத்தவங்களுக்கு அவங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சி கொடுத்ததுனால அவங்களுக்கான சேவிங்ஸோடைய வேல்யூ மட்டும் இவ்வளோ. ஸ்பெசிஃபிக் காஸ்ட் வந்து உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, உங்கள் எல்லாருக்கும் தேவையான பிஸ்னஸ் நீட்ஸுக்கு உண்டான அத்தனையும் ஸ்பெசிஃபிக்காக இப்போ ரியல் எஸ்டேட் இருக்கீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ்க்கு டெவலப் பண்ணணும்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எங்களுக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணி எங்களோட 1-to-1 நீங்கள் நாங்கள் உங்களோட பேசி உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும்ன்றது எங்களால் பண்ணி தர முடியும். இது வந்து இன்னைக்கு FP ஷார்ட்டுக்கான ஆஃபராக எல்லாரும் சிவில் பெரியவராக இருக்கும். எல்லாரும் சிவில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல யாரும் யார்கிட்டயா போய் லோன் வாங்கும்போது தான் பார்க்குறீங்க. பட் ஆனால் சிவில் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஸ்டேட்டஸ் என்னன்றதை நீங்களே பார்த்துட்டா தான் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் அதுக்கு 500 ரூபா கட்டி ஒரு தடவை பார்ப்பீங்க, ஆனால் ஒரு வருஷத்துக்கு பார்க்கறது 1200 ரூபா மட்டும்தான் சிவில். அதுக்கு இன்னைக்கு 1 டைம் ஆஃபராக இந்த செப்டம்பர் வரைக்கும் மட்டும் 50% ஆஃபரில் இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 600 rupeesக்கே கிடைக்கும். 1 year ஃபுல்லாக உங்களுடைய சிவிலை நீங்களே பார்க்கலாம். சிவிலோட வெப்சைட்டில் போய் 1200 1 year சப்ஸ்கிரிப்ஷன் போடும்போது இந்த கூப்பன் கோடை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 600 rupeesக்கே வந்துடும். நீங்கள் இன்னைக்கு நம்ம ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறது 500 rupees கொடுக்கலாம். ஆனால் வெறும் 600 ரூபாயில் ஒரு வருஷம் ஃபுல்லாக உங்களுடைய நீங்கள் யார்கிட்ட எந்த லோன் வாங்குறீங்க, அதனால் எவ்வளோ பாதிச்சிருக்கு, எது சரி பண்ணிக்கலாம், எந்த லோன் நம்ம எடுக்காம தான் நல்லா இருக்குன்ற எல்லா தகவலையும் நீங்களே மானிட்டர் பண்ணிக்கலாம். எங்களை மாதிரி ஒரு ஆள் ஒரு உதவிக்கு மட்டும் தான் தேவைப்படுவாங்க. ஸோ அது என்னோட ஆஃபராக நான் எல்லாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி எங்களுக்குள்ள. தேங்க்யூ ஃபார் ஆஃபர். சிவில் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணா நம்ம ஸ்கோர் குறையும். அதெல்லாம் போய் அதெல்லாம் நாங்களாம் கட்டுறது நீங்களாம் சிவில் பார்த்து நீங்களே பார்த்துக்கிட்டா எங்களுக்கு பிஸ்னஸ் வராது. நீங்க ரெகுலரா சிவில் செக் பண்ணால் சிவில் குறையவே குறையாது. நீங்க 1000 ரூபாய் பார்த்தாலும் குறையாது.
பிகாஸ் நேற்று அவரோட பயிற்சி அப்போ தான் என்னோட சிவில் பார்த்தேன், இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஸோ ஈஸியாக பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் சொல்லியிருக்காரு எவ்வளோ வந்து. ஸோ நல்லா அப்ரோச் பண்ணுறாரு. ஸோ அதாவது மட்டும் வைப்பாங்க ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய மாணவராக இருந்தால் ஸோ அதனால் ஒரு பேசி 3, 2, 1 go.